யோபு 6ஆம் அதிகாரத்திற்கு நேராக நம்ம கடந்து வந்திருக்கிறோம். இதற்கு முன்பாக நம்ம 5 அதிகாரத்தை நம்ம பார்த்திருக்கிறோம். ஒவ்வொரு அதிகாரத்திலும் யோபு எப்படிப்பட்ட உத்தமத்தில் நின்றார், எப்படி அவருடைய பாடுகள் இருந்தது என்பதை நாம் பார்த்திருக்கிறோம். முதலாவது அதிகாரத்தில் கூட தேவன் யோபுவை எப்படி சொன்னார்னா உத்தமனும் சன்மார்க்கனும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் அவருக்கு வருகின்ற சஞ்சலங்களும் வேதனைகளும் எங்கிருந்து வருகிறது என்றால் பரலோகத்தில் நிர்ணயிக்கப்பட்டு அவருடைய வாழ்க்கையில் இடம் பெற்றிருக்கிறது. ஏனென்றால் நம்முடைய வாழ்க்கையிலும் கூட அநேக காரியங்கள் தேவனுடைய சித்தமில்லாதபடி நடக்காது. ஏன்னா யோபுடைய வாழ்க்கையிலும் நிறைய துன்பங்கள் வந்த பொழுதும் ஆனால் தேவன் அவரை சாட்சியாக நிறுத்த வேண்டும் என்பதற்காக பிசாசானவன் அவருடைய சமூகத்தில் கேட்கும் பொழுது அவர் உத்தமனும் சன்மார்க்கனும் ஆகிய என்னுடைய யோபு என்று தான் சொல்லியிருக்கிறார். நம் முதலாவது அதிகாரத்தில் கூட நம்ம பார்த்திருக்கிறோம் யோபுக்கு எத்தனை துன்பங்கள் வந்தது அப்படின்று. தன்னுடைய வேலை ஆட்களை இழந்து தன்னுடைய பிள்ளைகளை இழந்து அத்தனை துன்பங்கள் வரும்பொழுதும் அவருடைய வார்த்தைகள் எப்படிப்பட்டதாக இருந்தது, கர்த்தர் கொடுத்தார் கர்த்தர் எடுத்தார் என்று. 2வது அதிகாரத்தில் கூட நம்ம பார்த்தோம் அவருடைய நிந்தனைகள் வேதனைகள் எவ்வளவோ இருக்கும் பொழுதும் அவருடைய சரீர பலவீனம் இருக்கும் பொழுதும் அவர் என்ன சொன்னார்னா ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருந்து ஜெபிக்கிறவர்களாக தான் நம்ம பார்த்தோம். அதே போல் அவருடைய மனைவி என்ன சொன்னார், தேவனை தூஷித்து நீ ஜீவனை விடு என்ற பொழுதும் கூட அவர் அப்படி செய்யவில்லை. ஏனால் அவருடைய நம்பிக்கை அவருடைய விசுவாசம் யாரை மாத்திரமே பற்றி கொண்டிருந்தது நாம் பார்க்க போனால் அது தேவனை மாத்திரமே பற்றி கொண்டிருந்தது. அது மாத்திரமல்ல நண்பர்கள் அவரோடு உட்கார்ந்து இருந்தார்கள். 7 நாள் இரவும் பகலும் அவர்கள் ஒரு வார்த்தையும் பேசக்கூடாதபடி அமைதியாக அமர்ந்திருந்தார்கள், மௌனமாய் காத்திருந்தார்கள். ஆனால் 5வது அதிகாரத்தில் நம்ம பார்க்கிறோம் யோபு தன்னுடைய பிறப்பையை அவர் என்ன சாபம் கொடுக்கும்படியாக அவர் அவரை பிறப்பையை அவர் நொந்து கொள்கிறார் என்று நாம் பார்த்தோம். ஏனென்றால் அவருடைய நண்பர்களும் 4வது அதிகாரத்தில் நம்ம அப்படிப்பட்டதாக நம்ம பார்க்கிறோம். அவருடைய நண்பர்களே அவருடைய யோபுவை குறித்து என்ன சொல்லுகிறார்கள், நீ பாவம் செய்ததனால தான் இத்தனை துன்பங்கள் உனக்கு இருக்கிறது என்று அவருடைய இருதயத்தை சஞ்சலப்படுத்தும்படியாக அவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை அவருடைய தோய்ந்து போகும் மனத்தில் கொண்டு வரும்படியாக ஒரு தாழ்மையின் இருதயத்தை கூட அவர் போகும்படியாக அவருடைய நண்பர்கள் என்ன சொல்கிறாங்க, நீ பாவம் செய்திருப்ப, அதனால இந்த வேதனைகள் தேவனுடைய சமூகத்திலிருந்து உனக்கு வந்திருக்கிறது என்று அவருடைய வார்த்தைகளால் அவரை காயப்படுத்தியதபடியாக நம்ம சென்ற அதிகாரத்தில் நம்ம பார்க்கிறோம். இந்த அதிகாரத்திலே நம்ம பார்க்கிறோம், இந்த அதிகாரத்திற்கு நான் ஒரு தலைப்பு கொடுக்கிறேன், மற்றவர்களாக நான் தவறாக புரிந்து கொள்ளப்படுதல். ஏனென்றால் இந்த அதிகாரத்தில் அவருடைய நண்பர்கள் யோபுவை குற்றப்படுத்துகிறார்கள். நீ அதாவது தேவனுக்கு விரோதமாக நீ பாவம் செய்திருப்பாய், அதனால தான் இத்தனை துன்பங்கள் இத்தனை காயங்கள் உடைய வாழ்க்கையில் கொண்டிருக்கிறது என்று. ஆனால் அதற்கு முன்பாக அவருடைய நண்பர்கள் 7 நாள் அவருடைய நண்பர்களோடு மௌனமாய் காத்திருந்தார்கள், ஒரு வார்த்தையும் பேசக்கூடாதபடி. ஆனால் அதற்கடுத்த அதிகாரத்தில் நம்ம பார்க்கிறோம் யோபுவின் இருதயத்தை காயப்படுத்தும்படியாக அநேக வார்த்தைகளால் அவங்க நண்பர்கள் பேசி கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது நம்மளுடைய வாழ்க்கையில் கூட நம்ம பார்க்கிறோம், நம்மளுடைய வாழ்க்கையில் நடக்கிற ஒரு சில கஷ்டங்களுக்கு கூட மற்றவர்கள் என்ன சொல்லுவாங்க, நீ ஒருவேளை இந்த பாவத்தை செய்திருப்ப, அந்த பாவத்தோட தண்டனையாகத்தான் இது இருக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லப்பட்டதை நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். அதனால தான் இந்த அதிகாரத்திற்கு மற்றவர்களால் நாம் தவறாக புரிந்து கொள்ளும் பொழுது நம் இருதயம் எப்படிப்பட்ட காயங்களை அனுபவிக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். 1வது வசனத்துக்கு நேராக நாம் கடந்து போகலாம். முதல் 7 வசனங்களுக்கு நான் ஒரு தலைப்பு கொடுக்கிறேன், நம்மளுடைய கவலைகளை புரிந்து கொள்ளாத மனிதர்களிடம் நாம் எப்படி இருப்பது. நமக்கு 1000 கவலைகள் இருக்கலாம், ஆனால் நம்முடைய கவலைகளையும் துக்கங்களையும் யார் புரிந்து கொள்வார்கள். இந்த 1-7 வரைக்கும் நான் அப்படி தலைப்பு கொடுக்கிறேன். 1வது வசனத்துக்கு நேராக நாம் கடந்து போகலாம். 1வது வசனம், யோபு பிரதியுத்தரமாக 2, என் சஞ்சலம் நிறுத்தப்பட்டு என் நிர்பந்தம் எல்லாம் தராசிலே வைக்கப்பட்டால் நலமாயிருக்கும். ஹல்லேலூயா. இதில் யோபு அவருடைய நண்பர்களுக்கு பிரதியுத்தரமாக சென்ற அதிகாரத்தில் நம்ம பார்க்கிறோம் யோபுவை குற்றப்படுத்தும்படியாக அவருடைய நண்பர்கள் யோபுவை காயப்படுத்தும்படியாக பேசினார்கள். இப்பொழுது யோபு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக அவருக்கு திரும்ப பதில் கொடுக்கிறார். என்ன கொடுக்கிறார் என்றால், என் சஞ்சலம் நிறுக்கப்பட்டு என் நிர்பந்தம் எல்லாம் தராசிலே வைக்கப்பட்டால் நலமாயிருக்கும் என்று. ஹல்லேலூயா. அப்போ இதில் யோபுவோட இருதயத்தின் காயங்களை நாம் பார்க்க முடிகிறது. ஏனென்றால் அவருடைய சஞ்சலம் அவ்வளோ மிகுதியாக அவ்வளோ அதிகமாக காணப்படுகிறது. தராசிலே நிறுத்தப்பட்டு அப்படின்னா நம்ம ஒரு காய்கறி கடைக்கு நம்ம போகிறோம், முன்றைய காலத்தில் இப்பொழுது தான் எலக்ட்ரானிக்ஸ் வெயிங் மிஷின் இருக்குது.
முன்னர் காலத்தில் எடை வந்து தராசில் பிடித்திருப்பாங்க. எந்த பக்கம் அதிகமாக இருக்கோ அதுதான் என்னது நமக்கான பொருட்கள், அந்த எடைக்கு நிகராக நம்ம வாங்கி கொள்ள போகிறோம். ஆனால் இதில் வந்து அவருடைய சஞ்சலம் வந்து அந்த தராசில் நிறுத்தப்படும்படியாக அவர் கேட்கிறார். ஏனென்றால் அவருடைய பாரம் அவ்வளவு அதிகமாக அவருடைய சமூகத்தில் நிற்கிறது. என்னுடைய பாரம் என் இருதயத்தை தாங்க முடியாத அளவுக்கு எனக்குள்ளாக தொய்ந்திருக்கிறது என்று சொல்லுகிறார். இதற்கு உதாரணமாக யோபு 23:2 இப்படியாக நாம் வாசிக்கிறோம். இன்றைய தினமும் என் அங்கலாய்ப்பு முரண்டுத்தனமாக எண்ணப்படுகிறது, என் தவிப்பை பார்க்கிலும் என் வாதை கடினமானது என்று. ஹல்லேலூயா. அப்போ இந்த இடத்துல பார்க்கிறார்கள் அவருடைய அங்கலாய்ப்பு எப்படி இருக்குன்னா முரண்டுத்தனமாக காணப்படுகிறது என்று. அப்போ ஒவ்வொரு அதிகாரத்திலும் நாம் பார்க்கிறோம் யோபுவுடைய காயங்கள், அவருடைய வாழ்க்கையில் அவருடைய அனுபவிக்கிற வேதனைகள் அவ்வளோ பெரிதாக காணப்படுகிறது என்று. அவருக்குள்ளாக இருக்கின்ற அந்த வியாதிகள், ஏனென்றால் நம்ம பார்க்கிறோம் அவருடைய உடம்பு முழுவதும் உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை அந்த கொப்பளங்கள் வந்து அவருடைய வாதித்திருக்கிறது என்று. நம்ம ஒரு சிறு காயம் பட்டால் கூட நம்மளால் அந்த வாதையை நம்ம தாங்க முடியாது, அந்த வலிகளை தாங்க முடியாது. ஆனால் அவருடைய அந்த காயங்கள், அந்த வேதனைகள் எவ்வளவு பெரிதாக இருக்கும். அது மாத்திரமல்ல, அவருடைய நண்பர்கள் பேசிய வார்த்தைகளும் அவருடைய இருதயத்தில் காயமாக இருந்திருக்கும். ஹல்லேலூயா. அப்போது இந்த இடத்துல யோபு சொல்கிறாரு, என்னுடைய வேதனைகள், என்னுடைய சஞ்சலம் தராசில் நிறுத்தப்பட்டால் கூட அது அதிகமாக காணப்படுமே என்று அந்த இடத்துல அவர் மறுமொழி கூறுகிறார். யோபு 31:6 கூட அதே தான் திரும்ப சொல்லுவார். சுமித்திரையான தராசிலே தேவன் என்னை நிறுத்தி என் உத்தமத்தை அறிவாராக. ஹல்லேலூயா. ஏனென்றால் 1வது அதிகாரத்தில் கூட நம்ம வாசித்திருக்கிறோம். 1வது அதிகாரத்தில் ஆண்டவர் வந்து யோபுவை குறித்து எப்படி சொல்லியிருக்கிறார் என்றால், அந்த மனுஷன் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகினமாய் இருந்தான் என்று தேவனாலே சொல்லப்பட்ட மனிதனாக காணப்படுகிறார். அப்போ நான் எந்த குற்றமும் பண்ணவில்லை, என் நண்பர்கள் என்னுடைய பாவத்திற்காக இந்த தண்டனை வந்திருக்கிறது என்று சொல்லும் பொழுது, தேவன் என்னுடைய சஞ்சலத்தை நிறுத்தும் பொழுது என் உத்தமத்தை அவர் அறிவாராக அப்படின்னு என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. நாம் 3வது வசனத்துக்கு நேராக நம்ம கடந்து போகிறோம். அப்பொழுது அது கடற்கரை மணலை பார்க்கிலும் பாரமாயிருக்கும், ஆகையால் என் துக்கம் சொல்லி முடியாது. ஹல்லேலூயா. அப்போ அந்த கடற்கரை மணலை நாம் எண்ண கூடுமானால் நிச்சயமாக எண்ண முடியாது. ஆபிரகாமுக்கு ஆண்டவர் ஆசீர்வதிக்கும் பொழுது சொன்னார், வானத்தின் நட்சத்திரங்களை எண்ண கூடுமானால் என்ன என்று. கடற்கரை மணலை தனையை எண்ண கூடுமானால் என்ன. அப்போ அப்படிப்பட்டதொரு பாரமாக அவருடைய சஞ்சலம் அவருக்கு காணப்படுகிறது. ஆனால் அவருடைய நண்பர்கள் வந்து என்ன சொல்றாங்க, அவருடைய இருதயத்தை காயப்படுத்தும் உடையாக சொல்லும் பொழுது என்னுடைய துக்கம் சொல்லி முடியாது. ஏன்னா நம்ம கூட அநேக நேரத்தில் நம்ம சொல்லுவோம் துக்கம் தொண்டையை அடைக்குது என்று. நம்ம துக்கம் தொண்டையை அடைக்கும் பொழுது நம்ம பேசுறதுக்கு வார்த்தைகளை கூட வராது, திரும்ப அந்த மறுமொழி பேசுறதுக்கு கூட வார்த்தை வராது. நம்ம செய்யாத ஒரு தவறு கூட மற்றவர்கள் நம்ம குற்றப்படுத்தும் பொழுது நான் அந்த தவறை செய்யவில்லை என்று சொல்வதற்கு முன்பாக அந்த பாரம் இவர்கள் என்னை தவறாக புரிந்து கொண்டிருக்கிறார்களே என்று அந்த சிந்தனை மாத்திரமே நமக்குள்ளாக இருக்கும். அந்த மறுமொழி, நான் இந்த தவறை நான் செய்யவில்லை என்று சொல்லக்கூட நமக்கு வாய் வராது. அதே சூழ்நிலையில் தான் யோபு காணப்படுகிறார். தன்னுடைய நண்பர்கள் தன்னை குற்றப்படுத்தும் பொழுது அவருடைய துக்கம் சொல்லி முடியாத அளவுக்கு இருக்கிறது என்று அவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. நம் 4வது வசனத்துக்கு நேராக நம்ம கடந்து போகலாம். சர்வ வல்லவரின் அம்புகள் எனக்குள் தைத்திருக்கிறது, அவைகளின் விஷம் என் உயிரை குடிக்கிறது, தேவனால் உண்டாகும் பயங்கரங்கள் எனக்கு முன்பாக அணி அணியாய் நிற்கிறது என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் கொடுக்கிற அந்த சோதனைகள் அவருடைய உடலுக்குள்ளாக எப்படி இருக்குன்னா அம்புகளை போல தைக்கிறதா. ஹல்லேலூயா. அவைகளின் விஷம் என் உயிரை குடிக்கிறது என்று சொல்லுகிறார். அப்போ அவருடைய இருதயத்தில் இருக்கிற வேதனையை நாம் அறிய முடிகிறது. ஏனென்றால் அவருடைய காயப்படுத்தப்பட்டவர்களாக உடல் அளவிலும் மனதளவிலும் அவர் காயப்படுத்தப்பட்டவராக அவர் காணப்படுகிறார். அப்போ தேவனால் உண்டாகும் பயங்கரங்கள் எனக்கு முன்பாக அணி அணியாய் நிற்கிறது. முதலாவது நம்ம பார்க்கிறோம் அவருடைய வேலையாட்கள், அவருடைய சொத்துக்கள், அவருடைய பிள்ளைகள், அவருடைய மனைவி என்ன சொல்லியிருக்காங்க, தேவனை தூஷித்து உன் ஜீவனை விடு என்று சொல்லும் பொழுது அவருக்கு முன்பாக அணி அணியாய் அவருடைய துன்பங்கள் கடந்து வந்து கொண்டிருக்கிறது என்று அவர் சொல்லுகிறார். அது மாத்திரமல்ல, அவருடைய நண்பர்களும் 7 நாள் அமைதியாக மௌனம் காத்திருந்த அவர்கள் நண்பர்கள் என்ன சொன்னாங்க என்று பார்க்க போனால், அவருடைய நண்பர்களும் நீ பாவம் செய்திருப்பாய், அதனால் தான் தெய்வ சமூகத்திலிருந்து உனக்கு இப்படிப்பட்ட தண்டனை வந்து கொண்டிருக்கிறது என்று சொல்லும் பொழுது அவருடைய இருதயம் நொறுக்கப்பட்டதாய் காணப்படுகிறது. அப்போ அடுத்த வசனங்களுக்கு நேராக நம்ம கடந்து போகலாம்.
புல் இருக்கிற இடத்திலே காட்டுக்கழுதை கத்துமோ, தனக்கு தீவனம் இருக்கிற இடத்திலே எருது கதறுமோ? ருசி இல்லாத பதார்த்தத்தை உப்பில்லாமல் சாப்பிடக்கூடுமோ? முட்டையின் வெள்ளை கருவில் சுவை உண்டோ? ஹல்லேலூயா. அப்போ ஒரு புல் இருக்கிற இடத்துல அந்த காட்டுக்கழுதை கத்துமா அப்படின்னு கேட்கிறார். அப்போ எனக்கு நிறைவான ஆசீர்வாதங்கள் இருக்கும் பொழுது நான் ஏன் புலம்பி அழுது கொண்டிருக்க வேண்டும்? ஆனால் என்னுடைய சோதனைகள் எனக்கு மேலும் 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 என்னை இருதயத்தை நொறுக்குகிறது என்று சொல்லுகிறார். அப்போ தனக்கு தீவனம் இருக்கிற இடத்துல எருது கதறுமோ? ஏன்னா அந்த எருதுக்கு தீவனம் போடும் பொழுது அது கத்த வேண்டிய அவசியமே இல்லை. அதுக்கு பசி எடுக்கும் பொழுது மாத்திரமே அது கத்தும். அதே மாதிரி ருசி இல்லாத பதார்த்தத்தை உப்பில்லாமல் சாப்பிடக்கூடுமோ? நம்ம உப்பில்லாமல் ஒரு வாய் கூட நம்மளால சாப்பிட முடியாது. அதை தான் சொல்கிறாரு. அப்போ உப்பில்லாத ஒரு ருசி இல்லாத ஒரு பதார்த்தம், அந்த பதார்த்தத்தில் எந்த ருசியுமே கிடையாது, அதுலேயும் உப்பு இல்லாமல் நான் சாப்பிட முடியும்? அப்போ முட்டையின் வெள்ளைக்கரு நம்ம பார்த்துருக்குறோம். முட்டையின் வெள்ளைக்கருவில் அந்த மஞ்சள் கருவில் தான் நமக்கு சுவை அதிகமாக தெரியும். அந்த முட்டையின் வெள்ளைக்கருவில் சுவை உண்டோ? அப்போ தன்னுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்று அவர் அந்த இடத்துல சொல்கிறாரு. அப்போது நம்ம கூட சில நேரம் சொல்கிறோம், ரொம்ப சோதனைகளுக்கு நான் கடந்து பொழுதும்போது என்ன வாழ்க்கை, இது உப்பு சப்பு இல்லாத ஒரு வாழ்க்கையாக இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை தான் எனக்கு இருக்குது என்று அந்த இடத்துல யோபு வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். அப்போ எனக்கு எல்லாமே நிறைவாக இருக்கும் பொழுது, அப்போது எனக்கு எல்லாமே நிறைவாய் கிடைக்கும் பொழுது நான் ஏன் கதற வேண்டும்? என்னுடைய வாழ்க்கை அவ்வளோ மிகுந்த வேதனைகளாக இருக்கிறது என்று அந்த இடத்துல அந்த உவமைகளாக அவர் வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். உங்கள் வார்த்தைகளை என் ஆத்துமா தொடமாட்டேன் என்கிறது, அவைகள் அரோசியமான போஜனம் போல் இருக்கிறது. ஹல்லேலூயா. அப்போது அவருடைய வார்த்தைகள் எப்படி இருக்கிறது என்றால் அவருடைய ஆத்துமாவை தொடவில்லையாம். அப்போது அவருடைய போஜனம் எப்படி இருக்குன்னா அருவருப்பு, அரோசிகமான அருவருப்பாக காணப்படுகிறது. நம்முடைய ரொம்ப பாரத்தில் இருக்கும் பொழுது நம்ம தட்டில் நமக்கு பிடித்த உணவு இருந்தால் கூட நமக்கு எப்படி தோணும்னா அது சாப்பிட முடியாதபடி ஒரு பிடிக்காத உணவு போல தான் தோன்றும். அப்போ அவருடைய இருதயத்தினுடைய சஞ்சலத்தை நாம் புரிந்து கொள்ளும்படியாக இந்த இடத்துல சொல்லுகிறார்கள். அப்போ அவருடைய இருதயம் எந்த அளவுக்கு காயப்பட்டு இருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். அவருடைய வார்த்தைகளை என் ஆத்துமா தொடமாட்டேன் என்கிறது. அப்போ இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம், தேவனுடைய வார்த்தைகளை கூட நாம் துக்கப்படும் பொழுது, துயரப்படும் பொழுது, நம்முடைய இருதயத்தில் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு இருதயத்தின் கடினத்தின் மத்தியில் நம்மளுடைய பிசாசான சில நேரங்களை நம்ம கொண்டு போய் விடுவான். ஏன்னா நம்ம வீட்டில் ஒரு சின்ன சண்டை நடந்தால் கூட நம்ம என்ன சொல்லுவோம், அதை பெரிதாக பேசி கொண்டிருப்போமே தவிர கர்த்தர் என் மெய்ப்பராயிருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன் என்ற ஒரு வசனத்தை நாம் திரும்ப திரும்ப சொல்லும் பொழுது நம் ஆவிக்குள்ளாக பலப்படுவதை நாம் காண்போம். ஆனால் இந்த இடத்துல அந்த வார்த்தைகள் என் ஆத்துமாவை தொடமாட்டேன் என்கிறது என்று சொல்லப்படுகிறது. அப்போ இந்த நாளில் நாம் பார்க்கிறோம், நம்முடைய வாழ்க்கையில் எத்தனையோ கஷ்டங்கள், எத்தனையோ துன்பங்கள், எத்தனையோ துயரங்கள் வந்தாலும் நம் ஆண்டவருடைய வசனத்தை தியானிக்கும் பொழுது அது நம் ஆத்துமாவை தொடும் பொழுது நிச்சயமாகவே அதிலிருந்து மீட்டு கொள்ளக்கூடிய வழியை தேவன் நமக்கு அறிவிப்பார். ஹல்லேலூயா. நம்ம 8வது வசனத்துக்கு நேராக கடந்து போலும். என் மன்றாட்டு எனக்கு அருளப்பட்டு நான் வாஞ்சிப்பதை தேவன் எனக்கு தந்து, தேவன் என்னை நொறுக்க சித்தமாய் தம்முடைய கையை நீட்டி என்னை துண்டித்து போட்டால் நலமாயிருக்கும். அப்போது ஆண்டவரை என்னை துண்டித்து போட்டால் கூட நலமாக இருக்கும் என்று யோபு சொல்லுகிறார். அப்போ அவருடைய இருதயம் எப்படி கனப்பட்டிருக்கிறது, அந்த வேதனைகளால் எப்படி கனப்பட்டிருக்கிறது என்றதை நம்ம பார்க்கிறோம். அவருடைய மனைவியும் அவருடைய நண்பர்களும் அவரை குற்றப்படுத்தி, அவருடைய மனைவி சொல்லுகிறார், தேவனை தூஷித்து உயிரை விடுன்னு சொல்லியிருக்காங்க. அவர் நண்பர்கள் என்ன சொல்கிறாங்க, நீ என்ன பண்ணுற, உன்னுடைய பாவத்திற்காக இந்த தண்டனை நீ அனுபவித்து கொண்டிருக்கிறேன்னு சொல்லும் பொழுது அவர் உத்தமனும் சன்மார்க்கனுமாய் இருந்த யோபுவோடைய இருதயம் எப்படி காயப்பட்டு இருக்கிறது என்பதை அவர் அந்த தேவனுடைய சமூகத்தில் அவர் வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறாரு. தன்னுடைய நண்பர்கள் மத்தியில் அவர் வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறாரு. அப்போ தேவன் என்னை நொறுக்க சித்தமாய் தம்முடைய கையை நீட்டி என்னை துண்டித்து போட்டால் நலமாயிருக்கும். அப்போ அந்த 4வது அதிகாரத்தில் கூட நம்ம பார்த்திருக்கிறோம், அவருடைய பிறப்பிலே நான் கருவிலை இறந்திருந்தால் கூட இந்த துன்பங்களையும் நான் துயரங்களை நான் பார்த்திருக்க மாட்டேனே, தேவனுடைய ஒளி என்னுடைய கருவிலை படாது இருந்தால் அந்த பூமியிலே நான் வந்திருக்க மாட்டேனே என்று அவர் தன்னுடைய பிறப்பையே சபிக்கும்படியாக அவர் பேசியிருந்தார். அப்போ இந்த இடத்துல தேவன் என்னை நொறுக்க சித்தமாய் தம்முடைய கையை நீட்டி என்னை துண்டித்து போட்டால் நலமாக இருக்கும் என்று அவருடைய வேதனையை மிகுதியாக அவர் பேசுகிறார். 10வது வசனத்துக்கு நேராக நம்ம கடந்து போகலாம். அப்பொழுதாவது எனக்கு ஆறுதல் இருக்குமே, அப்பொழுது என்னை தப்ப விடாத நோவிலை மறத்திருப்பேன். பரிசுத்தருடைய வார்த்தைகளை நான் மறைத்து வைக்கவில்லை, அவர் என்னை தப்ப விடாராக. ஹல்லேலூயா. அப்போ
நான் அந்த துன்பத்திலெல்லாம் இல்லாமல் போயிருந்தா, ஒருவேளை தேவன் என்னை அவருடைய கைகளினால் என்னை துண்டித்து போட்டிருந்தால் எனக்கு ஆறுதலாக இருக்குமே. ஏன்னா அநாதி தேவனை நமக்கு அடைக்கலம், அவருடைய நித்திய புயங்களை நமக்கு ஆதாரம் என்று வேதவசனம் சொல்லுகிறது. அப்போ அநாதி தேவனை அவருடைய சன்னதியில் நாம் காணப்படும் பொழுது மாத்திரமே நமக்கு ஆறுதல் இருக்கும். நம் உலகத்தில் நாம் ஆறுதலை தேடிக்கொண்டிருக்கலாம், ஆனால் தேவனுடைய ஆலயத்தில் நாம் அவருடைய சமூகத்தில் நாம் ஜெபிக்கும் பொழுது மாத்திரமே நமக்கு ஆறுதல் இருக்கும். அவருடைய வார்த்தைகளை நாம் தியானிக்கும் பொழுது, அவருடைய வார்த்தைகளை நாம் புசிக்கும் பொழுது, ஆவிக்குரிய மன்னாவாக அவை எடுத்துக்கொள்ளும் பொழுது மாத்திரமே நமக்கு தேவன் அருளுகின்ற ஆறுதல் நமக்கு கிடைக்கும். ஹல்லேலூயா. அப்போது ஆண்டவர் என்னை நொறுக்கி இருந்தால் இந்த வேதனைகளை எல்லாம் நான் பார்க்க வேண்டியதில்லை, நான் தேவனுடைய சமூகத்தில் நான் ஆறுதல் அடைந்திருப்பேன் என்று அவர் வெளிப்படுத்துகிறார். 11வது வசனம், நான் காத்து கொண்டிருக்க என் பலன் எம்மாத்திரம், என் ஜீவனை நீடித்திருக்க பண்ண என் முடிவு எப்படிப்பட்டது. அப்போ இந்த இடத்துல அவர் கேள்விகளாக அவர் வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். நான் இன்னும் எத்தனை நாட்களுக்கு நான் காத்திருக்க வேண்டும், என்னுடைய துன்பங்கள் எப்பொழுது மாறும் என்று நான் காத்திருக்க வேண்டும் என்று அவர் அந்த இடத்துல வெளிப்படுத்தியிருக்கிறார். ஒருவேளை என் ஜீவன் நீடித்திருக்க பண்ண என் முடிவு எப்படிப்பட்டது. அப்போது இந்த நாளில் நம்முடைய வாழ்க்கையிலும் ஒவ்வொரு சித்தமோ ஆண்டவருக்கு சித்தம் இல்லாதபடி நடக்காது. நான் இந்த வசனங்களை தியானித்து கொண்டிருக்கும் பொழுது சில நேரம் நானும் சில வேதனைகளால் என்ன பண்ணுவேன்னா, ஆண்டவர் எனக்கு ஏன் இந்த துன்பம், எனக்கு ஏன் இந்த துயரம் என்னும் பொழுது, ஆண்டவர் இன்று காலை என்னோடு இடைப்பட்டது, இந்த உலகத்தில் வருகின்ற எல்லா துன்பங்களும் நம்மை நீதிமான ஆக்கும் பொருட்டு தேவ சித்தமில்லாதபடி நமக்கு வராது. ஏன்னா அவருடைய சித்தத்தின்படி நடத்தி அவருடைய திட்டத்தின்படி நம்மை கொண்டு போகவே தேவன் நமக்கு வருகின்ற நம்ம வாழ்க்கையில் அனுமதிக்கிற எல்லா பாடுகளும் நாம் அதற்கு ஒப்பு கொடுத்து தேவனுடைய சமூகத்தில் காத்திருந்து ஜெபிக்கும் பொழுது மாத்திரமே நாம் அநேக நன்மைகளை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். இந்த 11வது வசனத்துக்கு நம்ம உதாரணமாக சங்கீதம் 39:5 நாம் எடுத்து வாசிக்கலாம். அதில் என்ன கூறப்பட்டிருக்கிறதா, இதோ என் நாட்களை 4 விரற்கடையில் ஆக்கினீர், என் ஆயுசு உமது பார்வைக்கு இல்லாதது போல் இருக்கிறது, எந்த மனுஷனும் மாயையே என்பது நிச்சயம் என்று. அப்போ இந்த இடத்துல சொல்கிறாங்க, அந்த அவருடைய நண்பர்கள் அவருடைய யோபுவை குறித்து சொல்லும் பொழுது அவர்கள் எல்லாம் மாயையான பொருள்கள், ஆனால் தேவன் மாத்திரமே நமக்கு நித்திய ஜீவனை அருளுகிறவர், அவர் மாத்திரமே எனக்கு ஆறுதல் தருகிறவர். அப்போ இந்த இடத்துல மனிதர்களின் வார்த்தைகளை குறித்து நாம் சோர்ந்து போகக்கூடாதபடி தேவனுடைய கரத்தில் நம்மை ஒவ்வொரு நாளும் நம்மை ஒப்புவிக்க வேண்டும். நம் ஆவி ஆத்மா சரீரத்தை நம் தேவனுக்கு நேராக ஒப்புவிக்கும் பொழுது மாத்திரமே அவர் நம்மை பலப்படுத்துகிறவராயிருக்கிறார். சங்கீதம் 102:23 இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது, வழியிலே என் பலனை அவர் ஒடுக்கி என் நாட்களை குறுக பண்ணினார் என்று. ஏன்னா இந்த இடங்களை நம்ம பார்க்கிறோம், தாவீது அவருடைய பாடுகளை அனுபவிக்கும் பொழுது இந்த மாதிரி பாடல்களை எழுதியிருக்கிறார். அப்போ நம்ம ஆவியில் நம்ம தொய்ந்து போகும் பொழுதும் தேவன் ஏன் எனக்கு இப்படிப்பட்ட பாடுகளை கொடுத்திருக்கிறாரு, ஏன் அவருக்கு நமக்கு பார்க்க கண்ணில்லையோ அப்படின்னு சொல்லி கூட நம்ம சில நேரம் பேசுகிறோம். ஆனால் தேவன் ஒரு நாளும் நம்மை சோதிக்கும் அதிக திராணிக்கு மேலாக சோதிக்க அவர் இடம் கொடுக்க மாட்டார். நம்மை சாட்சியாக நிறுத்தும்படியாகவே நம்முடைய இத்தனை பாடுகளுக்கு மத்தியிலாக கொண்டு போகிறார். ஏன்னா வனாந்தரத்தின் பாதை வழியாக செல்லும் பொழுதுதான் அந்த செழிப்பான ஒரு வயல்வெளிக்குள்ளாக நாம் செல்ல முடியும். ஹல்லேலூயா. இப்பொழுதும் நாம் 12வது வசனத்துக்கு நேராக கடந்து போகலாம். என் பலன் கற்களின் பலனோ, என் மாம்சம் வெண்கலமோ. அப்போ இதில் சொல்லப்பட்டிருக்கிறது, என்னுடைய பலன் கற்களின் பலன். கற்கள் எப்படி இருக்கும், உறுதியாக இருக்கும், ஸ்ட்ராங்காக இருக்கும். அது மேலே எது பட்டாலும் அதில் படுற பொருள் தான் உடையும். அப்போது அந்த இடத்துல என்னுடைய பலன் கற்களை போன்றாததா இருக்கிறதா அப்படின்றத அவர் கேள்வி கேட்கும்படியாக அவர் சொல்கிறாரு. என் பலன் கற்களின் பலனோ அப்படின்னு கேள்வி கேட்கிறாரு. நான் கல் இல்லையே, என்னால் எவ்வளவு தாங்க முடியும் அப்படின்றத அவர் வெளிப்படுத்துகிறாரு. அவருடைய மாம்சம், ஏன்னா அவருடைய சரீர பிரகாரமான வியாதிகள் அவரை மேற்கொள்ளும் பொழுது என்னுடைய மாம்சம் வெண்கலமோ, வெண்கலத்தை நாம் தட்டி பார்த்துருக்குறோம் இல்லையா, அது எவ்வளவு உறுதியாக காணப்படும். என்னுடைய சரீரம் அப்படிப்பட்ட உறுதி இல்லையே என்று அந்த இடத்துல அவர் கேள்வியாக கேட்கிறார். நம் 13வது வசனத்துக்கு நேராக கடந்து போகலாம். எனக்கு உதவியானது ஒன்றும் இல்லை அல்லவோ, சகாயம் என்னை விட்டு நீங்கிற்று. அப்போ எனக்கு இப்பொழுது ஆறுதல் சொல்லக்கூட ஒருத்தரும் இல்லையே என்று அவர் அந்த இடத்துல தன்னுடைய இருதயத்தின் காயங்களை அவர் வெளிப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. 14
உபாதிக்கப்படுகிறவனுக்கு அவனுடைய சிநேகிதனால் தயை கிடைக்க வேண்டும், அவனோ சர்வ வல்லவருக்கு பயப்படாதே போகிறான். ஹல்லேலூயா. அப்போ உபாதிக்கப்படுகிறவனுக்கு அப்படின்று சொல்ல பார்த்தா நம்ம மற்றவர்களுக்கு ஆலோசனை சொல்லுகிறோம், மற்றவர்களுக்கு அட்வைஸ் பண்ணுறோம். ஆனால் நாம் தேவனுக்கு பயந்து வார்த்தைகளை நாம் பேசுகிறோமா என்று நாம் பார்க்க வேண்டும். நாம் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் நாம் தேவனுடைய சமூகத்தில் நாம் பதில் சொல்கிறவர்களாக காணப்படுகிறது. அவருடைய நியாய தீர்ப்பு நாள் நம்ம பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் நாம் பதில் சொல்ல வேண்டும். ஏன்னா இந்த இடத்துல யோபுவின் நண்பர்கள் யோபுவை குற்றப்படுத்தும்படியாக அவருடைய வார்த்தைகளை வெளிப்படுத்துகிறார்கள். அதுக்காக யோபு சொல்லுகிறார், உபாதிக்கப்படுகிறவனுக்கு அவனுடைய சிநேகிதனால் தயை கிடைக்க வேண்டும் என்று. அப்போ இந்த இடங்களை நம்ம பார்க்கிறோம், நமக்கு எந்த இடத்திலிருந்து ஒத்தாசை வருகிறது என்று நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அப்போ நாம் பார்க்கப்படும் பொழுது நமக்கு ஒத்தாசை வரும் பர்வதமாகிய கண்களை எங்க நாம் ஏறெடுக்கிறோம்? வானத்துக்கு நேராக கர்த்தரை நோக்கி நாம் ஏறெடுக்கிறோம். ஏன்னா நமக்கு ஒத்தாசை அவரிடத்தில் மாத்திரமே வரும். ஆனால் அவர்களுக்கு உதவி செய்கிறபடியாக வந்தவர்கள், அவர்களுக்கு உதவி செய்யும்படியாக வந்த அவருடைய நண்பர்கள் பேசுகின்ற வார்த்தை அவர்களுக்கு இருதயத்தில் அம்புகளாக தைக்கிறது என்று அந்த இடத்துல அவர் வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். அப்போ அவர்கள் பேசுகின்ற வார்த்தை ஆண்டவருக்கு பயந்து பேசுகிறார்களா, இல்லை அவர்கள் தானாக பேசுகிறார்கள், மாம்சத்தின் படி பேசுகிறார்களா என்று அந்த இடத்துல அவர் வெளிப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. என் சகோதரர் காட்டாறு போல மோசம் பண்ணுகிறார்கள், ஆறுகளின் வெள்ளத்தை போல கடந்து போகிறார்கள். அவைகள் குளிர்கால பனிக்கட்டியினாலும் அதில் விழுந்திருக்கிற உறைந்த மழையினாலும் கலங்கலாகி உஷ்ணம் கண்டவுடனே உருகி வற்றி அனல் பட்டவுடனே தங்கள் ஸ்தலத்தில் உருவழிந்து போகின்றன. அப்போ அந்த இடத்துல வெளிப்படுத்துகிறார் தன்னுடைய உறவுகள், தன்னுடைய நண்பர்கள்லாம் எப்படி இருக்கிறார்கள்னா காட்டாறு போல மோசம் பண்ணுகிறார்கள். நம்ம கூட அநேக இடத்துல வெள்ளம் வந்து நம்ம பார்த்துருக்கோம், செய்திகளில் கூட பார்த்துருக்கிறோம். அந்த வெள்ளம் என்ன ஆகும்னா இருக்கிற எல்லா பொருள்களையும் அடித்து கொண்டு போகிறது. அவர்கள் உடைமைகளை, சில இடங்களில் உறைவிடங்களை கூட அடித்து கொண்டு போகும்படியாக காணப்படுகிறது. எத்தனையோ விலை உயர்ந்த கார்களை கூட அடித்து கொண்டு போயுது. அப்போ அந்த காட்டாறு போல அது என்ன பண்ணுறதா, மோசம் பண்ணுகிறது. தன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லாவற்றையும் அவர்கள் எடுத்துக்கொண்டு போய் இன்று நாளில் இந்த வெள்ளத்தினால், அந்த காட்டாறுனால் பாதிக்கப்பட்ட அத்தனை பேர் தன்னுடைய பொருளாதார தேவைகளை குறைவுபட்டு காணப்படுகிறது போல இந்த நாளில் ஆவிக்குரிய ரீதியில் நான் நொறுங்கி கொண்டு காணப்படுகிறேன். அவருடைய வார்த்தைகள் எப்படி இருக்குன்னா, காட்டாறு போல என்னை மோசம் பண்ணுகிறது என்று அந்த இடத்துல தன்னை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. மேலும் நம் 18வது வசனத்துக்கு நேராக நம்ம கடந்து போகலாம். அவைகளுடைய வழிகளின் போக்குகள் இங்கும் அங்கும் பிரியும், அவைகள் விருதாவிலே பரவி ஒன்றும் இல்லாமற் போகும். ஹல்லேலூயா. இப்போ ஒரு பனிக்கட்டி உருகுதுன்னா அவருடைய வழிகள் என்னன்னா நீரான வழிகளாக இருக்குமா என்று தெரியாது. எந்த இடத்துல பள்ளம் இருக்கோ அந்த இடத்துல போய் விழும், எந்த இடங்கள் அதனுடைய பாதைகள் போதோ அந்த இடத்துல போய் சேரும் என்று. அப்போ அவர்களுடைய வார்த்தைகள் எப்படிப்பட்டதா இருக்கிறதுனா ஒரு விருதாவாய் காணப்படுகிறது. எனக்கு உதவி செய்யும்படியாக அவருடைய வார்த்தைகள் இல்லை, எனக்கு உபத்திரவம் கொடுக்கும்படியாக அவருடைய வார்த்தைகள் இருக்கிறது என்று. ஏனால் நம் மற்றவர்களால் தவறாக புரிந்து கொள்ளும் பொழுது நம்மளுடைய இருதயம் எப்படிப்பட்ட காயத்தோடு காணப்படுகிறது என்பதை இந்த இடத்துல யோபு வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். நம் 19ஆம் வசனத்துக்கு நேராக நாம் கடந்து போகலாம். தேமாவின் பயணக்காரர் தேடி சேபாவின் பயணக்கூட்டங்கள் அவைகள் மேல் நம்பிக்கை வைத்து தாங்கள் இப்படி நம்பினதனாலே வெட்கப்படுகிறார்கள், அவ்விடம் மட்டும் கலங்கி போகிறார்கள். அப்படியே நீங்களும் இப்பொழுது ஒன்றுக்கும் உதவாமற் போனீர்கள், என் ஆபத்தை கண்டு பயப்படுகிறீர்கள் என்று. ஹல்லேலூயா. இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம், தேமாவின் பயணக்காரர் தேடி சேபாவின் பயணக்கூட்டங்கள் அவைகளின் மேல். அப்போ இந்த இடங்களை நம்ம பார்க்கிறோம், அவருடைய பயணக்காரர் என்ன, அவருடைய நண்பர்கள் வந்திருக்கிறாங்க, அவர்களால் ஒரு பிரயோஜனமும் கிடையாது, அவர்கள் தேடி வந்தது என்ன அப்படி என்றதை குறித்து அவர் சொல்லுகிறார். நம்ம இந்த சேபா என்பதை பற்றி நாம் தியானிக்கும் பொழுது ஆதியாகமம் 10:7 நம்ம வாசிக்கிறோம். கூஷுடைய குமாரர் சேபா, ஆவிலா, சப்தா, ராமா, சப்திகா என்பவர்கள். ராமாவின் குமாரர் சேபா, திதான் என்பவர்கள். அப்போ இந்த இடங்களை பார்க்கிறோம். இந்த சேபா என்பதை யாரை குறிக்கிறது, தேமா என்பதை யாரை குறிக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். அப்போ இந்த இடத்துல நம்ம அவர்கள் எந்த பிரயோஜனமே இல்லை, அவர்களால் நமக்கு எந்த உதவிகளுமே இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். மேலும் சங்கீதம் 72 நம்ம 10 வாசிக்கும் பொழுது தர்ஷீஷின் ராஜாக்களும் தீவுகளின் ராஜாக்களும் காணிக்கைகளை கொண்டு வருவார்கள், சேபாவில் உள்ள ராஜாக்கள் வெகுமானங்களை கொண்டு வருவார்கள். அப்போ அவர்கள் எல்லாம் தேடியும் அவைகள் மேல் நம்பிக்கை வைத்தும் அவர்களை நம்பினதாலே
நான் என்ன பண்ணுறேன், வெட்கப்படுறேன். அப்போது அந்த இடத்துல நம்ம சங்கீதம் வாசிக்கும் பொழுது நம்ம படிச்சிருக்கோம், அவர்கள் என்ன கொண்டு வருகிறார்களா, வெகுமானங்களை கொண்டு வருகிறார்கள் என்று. அப்போது அவர்கள் நண்பர்கள் மத்தியிலிருந்து, அவருடைய நண்பர்களுடைய வாயிலிருந்து ஆறுதலான ஒரு வார்த்தைகள் எனக்கு வரும், என்னை தேற்றுகிற விதமாக அவருடைய வார்த்தைகள் இருக்கும் என்று நான் நம்பிக்கை வைக்கும் பொழுது நான் நம்பினால வெட்கப்படுகிறார்கள், அவ்விடம் மட்டும் கலங்கி போகிறார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியே நீங்களும் இப்பொழுது ஒன்றுக்கும் உதவாமற் போனீர்கள். அப்போது நம்ம ஒரு பொக்கிஷம், நம்ம கூட சில நேரத்தில் சில பேர்கிட்ட சில எதிர்பார்ப்புகளை வைத்திருப்போம். அந்த எதிர்பார்ப்புகள் ஏமாற்றமாக முடியும் பொழுது நமக்குள்ளாக ஒரு கசப்புக்கள் வரும். அப்போ இந்த இடத்துல அவர் தன்னுடைய நண்பர்கள் மத்தியில் தனக்கு ஆறுதலான ஒரு வார்த்தைகள் வராதா என்று அவர்கள் ஏங்கிக் கொண்டு இருக்கும் பொழுது தன்னை குற்றப்படுத்தும்படியாக அவருடைய நண்பர்கள் என்ன பேசிக்கொண்டீர்கள், நீ செய்த இந்த பாவத்திற்காக உன்னுடைய தண்டனை என்று சொல்லும் பொழுது அவருடைய இருதயம் எப்படி இருக்கிறதாம், நீங்கள் ஒன்றுக்கும் உதவாமற் போனீர்கள், என் ஆபத்தை கண்டு பயப்படுகிறீர்கள் என்று சொல்லுகிறார். அப்போ அவர்கள் நண்பர்கள் என்ன சொல்கிறாங்களா, என் ஆபத்தை பார்த்து நீங்கள் பயப்படுறீங்க, அப்போ நான் தேவனுடைய சமூகத்தில் நான் தவறு செய்திருப்பேன் என்று நீங்கள் நினைத்து என்னை நீங்கள் குற்றப்படுத்துகிறீர்கள். ஒருவேளை இந்த துன்பம் நமக்கும் வந்துவிடுமோ என்று நீங்கள் பயப்படுகிறீர்கள். ஏன்னா யோபு எப்படிப்பட்டவனாய் காணப்படுகிறான், உத்தமனும் சன்மார்க்கனுமாய் அவன் காணப்படுகிறான் என்று தேவனால் அங்கீகரிக்கப்பட்ட அவருடைய வார்த்தைகளால் அவர்கள் வாய்மொழியாக அருளப்பட்டது. அப்போ இந்த இடத்துல அவருக்கு தன்னுடைய நண்பர்கள் மூலமாக கூட ஒரு ஆறுதல் இல்லை, நான் எதிர்பார்த்த இடத்துலேருந்து எனக்கு எந்த ஆறுதலுமே இல்லை என்று அவர் அங்கலாய்த்து கொண்டிருக்கிறார். மேலும் 22ஆம் வசனத்துக்கு நேராக நம்ம கடந்து போகலாம். எனக்கு ஏதாகிலும் கொண்டு வாருங்கள் என்றும் உங்கள் ஆஸ்தியிலிருந்து எனக்கு யாதொரு வெகுமானங்கள் கொடுங்கள் என்றும் 23, அல்லது சத்ருவின் கைக்கு என்னை தப்புவியுங்கள், வல்லடிக்காரரின் கைக்கு என்னை நீங்களாக்கி மீட்டு விடுங்கள் என்றும் நான் சொன்னதுண்டோ. அப்போ இந்த இடத்துல யோபு தன்னுடைய இருதயத்தை தன்னுடைய நண்பர்களிடத்தில் வெளிப்படுத்துகிறார். நீங்கள் எனக்கு ஏதாவது கொண்டு வாங்க என்று நான் உங்ககிட்ட கேட்டேனா, அப்போது எதிர்பார்ப்பு இல்லையே, எதிர்பார்ப்பு இருந்தால் தானே உங்களுடைய ஆறுதலான வார்த்தைகள் மாத்திரமே இதை நான் கேட்டேன். நீங்கள் என் இருதயத்தை மீண்டும் மீண்டும் காயப்படுத்தி என்னை தவறாக புரிந்து கொண்டு என்னை இன்னும் காயப்படுத்தி கொண்டிருக்கிறீர்களே என்று அந்த இடத்துல தன்னுடைய இருதயத்தை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். அப்போ உங்களுடைய ஆஸ்தியிலிருந்து எனக்கு வெகுமானங்களை கொடுங்கள் என்று நான் கேட்கவில்லை என்று அவர் தன்னுடைய இருதயத்தின் காயங்களை அந்த இடத்தில் தன்னுடைய நண்பர்களுக்கு மத்தியில் வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். ஏனென்றால் எலிப்பாஸ் என்ன சொன்னார், நீ தேவனுடைய சமூகத்தில் நீ பாவம் செய்திருப்ப என்று அவருடைய மறுமொழி சொல்லும் பொழுது அவருடைய இருதயம் காயப்பட்டு காணப்படுகிறது. நான் உங்களிடத்துல இருந்து நான் எதையுமே எதிர்பார்க்கலையே. நம்ம கூட இந்த நாட்கள் நம்முடைய வாழ்க்கையில கூட அநேக இடத்துல நம்ம சொல்லுகிறோம், நான் உங்ககிட்ட இருந்து எதையுமே எதிர்பார்க்கல, உங்களை அன்பு மாத்திரம் இருந்தால் போதுமே என்று. ஆனால் தேவன் நம் மீது அன்பாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் நமக்காக நம்ம மீது வைத்த அன்புக்காக அவர் தம்முடைய கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் நமக்காக சிந்தி சிலுவையிலே மறித்திருக்கிறார். அப்போ தேவ அன்புக்கு நிகராக யாரும் ஒப்பிட முடியாது. அப்போ இந்த உலகத்தில் நாம் மனிதர்களை நம்புவது எல்லாம் மாயையே என்று அந்த இடத்துல யோபு தன்னை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். ஏனென்றால் வசனம் சொல்லுகிறது, நாசில் சுவாசமுள்ள மனிதனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் மேல் பற்றுதலாக இருப்பதே நலம் என்று. ஹல்லேலூயா. அப்போ இந்த இடத்துல உங்களுடைய ஆஸ்திகளை கொடுங்க, உங்களுடைய பொருட்களை கொடுங்க என்று நான் கேட்கவில்லையே, நீங்கள் ஏன் உங்களுடைய வார்த்தைகளால் என்னை காயப்படுத்தி கொண்டிருக்கிறீர்கள் என்று யோபு தன்னுடைய இருதயத்தை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். மேலும் 23, அல்லது சத்ருவின் கைக்கு என்னை தப்புவீங்கள், வல்லடைக்காரன் கைக்கு என்னை நீங்களாக்கி மீட்டு விடுங்கள் என்றும் நான் சொன்னதுண்டோ. அப்போ நான் உங்ககிட்ட ஆஸ்தியம் கேட்கல, உங்ககிட்ட பொருளும் கேட்கல, உங்ககிட்ட உதவியும் கேட்கல. ஏன்னா இவர்களிடத்துலேருந்து எங்களை மீட்டுக்கொள்ள எனக்கு நீங்கள் உதவி செய்யுங்கன்னு உங்ககிட்ட எந்த உதவியுமே கேட்கல. ஏன் உங்களுடைய வார்த்தைகளினால என்னை காயப்படுத்துகிறீர்கள் என்று தன்னுடைய இருதயத்தின் காயங்களை அவர் வெளிப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. 24, எனக்கு உபதேசம் பண்ணுங்கள், நான் மௌனமாக இருப்பேன், நான் எதிலே தவறினேனோ அதை எனக்கு தெரியப்படுத்துங்கள் என்று. ஹல்லேலூயா. அப்போ நீங்கள் எனக்கு உபதேசம் பண்ணுங்க, தேவனுடைய சமூகத்தில் காத்திரு, அவரை நோக்கி மாத்திரம் பார் என்று நீங்கள் எனக்கு உபதேசம் பண்ணுங்க. ஆனால் உங்களை இருதயத்தின் நினைவுகளால் வாய் பேசும் என்பது போல உங்களுடைய இருதயத்தில் இருக்கின்ற அந்த வார்த்தைகள்னால் என்னை காயப்படுத்தாதீங்க. உங்களுடைய வார்த்தைகள் என்னை காயப்படுத்தி அம்புகள் தைப்பது போல தைத்து கொண்டிருக்கிறது என்று அந்த இடத்துல அவர்கள் பேசி கொண்டிருக்கிறார். அப்போ நான் இங்கே உபதேசம் பண்ணும்பொழுது நான் அமைதியாக நான் கேட்டுக்கொள்வேன், நான் எதிலே தவறினோ அதை எனக்கு தெரியப்படுத்துங்கள் என்று அந்த இடத்துல சொல்கிறாரு. அப்போது நண்பர்கள் எப்படிப்பட்டவர்களாக காணப்பட வேண்டும் என்பதை குறித்து இந்த வசனங்கள் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் நம்முடைய நண்பர்கள் நம்முடைய இன்பத்திலும் துன்பத்திலும் பங்கு கொள்பவர்களாக காணப்பட வேண்டும். நாம் தோய்ந்து போகும் பொழுது அதை வார்த்தைகள்
காயங்களாக, இரட்டிப்பான காயங்களை உருவாக்குகிறவர்களாக காணப்படக்கூடாது என்பதை இந்த வசனம் நம்மோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. 25 செம்மையான வார்த்தைகளில் எவ்வளவு வல்லமை உண்டு, உங்கள் கடிந்து கொள்ளுதலினால் காரியம் என்ன. ஹல்லேலூயா. செம்மையான வார்த்தைகள் என்று பார்க்க போனால் நன்மையான வார்த்தைகளை பேச வேண்டும் என்று. ஏனென்றால் நம்முடைய தமிழில் கூட நம்ம சொல்வோம், நம்முடைய வாயிலிருந்து வர வார்த்தைகள் இனிமையானவைகளாக இருக்க வேண்டும். ஏனென்றால் தீயினால் சுட்டப்புண் உள்ளாரும் ஆறாதே, நாவினால் சுட்டவடு என்று குரல் சொல்லுகிறது. அப்போ அந்த இடத்துல நம் பேசுகிற வார்த்தைகள் மற்றவர்கள் இருதயத்தை காயப்படுத்துமா என்று நாம் பார்த்து பேச வேண்டும் என்பதை இந்த வசனங்கள் நம்மோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிறது. ஒருவேளை நம்ம மற்றவர்களை தவறாக புரிந்து கொண்டு நம்முடைய வார்த்தைகளால் மற்றவர்களை இருதயத்தை நாம் காயப்படுத்துகிறோமா என்று இந்த நேரத்தில் நம்முடைய இருதயத்தை நாம் உயர்ந்து ஆராய்ந்து பார்க்க வேண்டும் என்று பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அப்பொழுது நாம் செம்மையான வார்த்தைகள் என்பது நம் ஆவிக்குரிய வார்த்தைகளை நாம் பேச வேண்டும். நம் மாம்சமான வார்த்தைகளை பேசக்கூடாது. ஏனென்றால் நாம் தோய்ந்து போகும் பொழுது நம் ஆத்துமாவை இளைப்பாற பண்ணுகிற தேவன் அவர் தாமே இரட்சகராயிருக்கிறார். அவருடைய வார்த்தைகள் நம்முடைய வேதாகமத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு நாளும் நம் வேதாகமத்தை பிரித்து படிக்கும் பொழுது அன்றைய நாளுக்கான வசனங்கள் நம்மை போஷிக்கும். அன்றைய நாளுக்கான வசனங்கள் நம்மை பலப்படுத்தும். நம்மை சோர்ந்து போகி பலனற்றவர்களாக இருக்கும் பொழுது நம்மை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் ஒன்று என்று திரும்ப திரும்ப அந்த வார்த்தைகளை சொல்லும் பொழுது நிச்சயமாகவே நமக்குள்ளாக ஆவிக்குள்ளாக ஒரு பலத்தையும் நம் சரீர பலத்தையும் அடைவோம் என்று நாம் விசுவாசிக்க வேண்டும். இந்த இடத்துல அவர்கள் அப்படிப்பட்ட வார்த்தைகளை பேசவில்லை. அவருடைய இருதயத்தை காயப்படுத்தும்படியான வார்த்தைகளை அவருடைய நண்பர்கள் பேசி கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் இப்படிப்பட்ட வார்த்தைகளை பேசி என்னை கடிந்து கொள்ளுகிறதுனால உங்களுடைய காரியம் என்ன என்று அவருடைய நண்பர்கள் மத்தியில் அவர் கேட்கிறார். கடிந்து கொள்ள நீங்கள் வார்த்தைகளை யோசித்து நம்பிக்கையற்றவனுடைய வார்த்தைகளை காற்றிலே விட்டு விடுகிறீர்களோ? அப்போது நீங்கள் என்னை திட்டணும், எனக்கு அட்வைஸ் பண்ணணுன்றதுக்காக நீங்கள் என்ன வார்த்தைகளை நீங்கள் யோசித்து பேசுகிறீங்க. அப்போது அப்போது நம்ம பேசுகிற வார்த்தைகள் மற்றவர்களுடைய விசுவாசத்தை பெறுகிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும். ஏனென்றால் ஒருத்தர் சோர்ந்து போய் வராங்கன்னா நாம் பேசுகிற வார்த்தைகள் அவர்களை இன்னும் சோர்வுக்குள்ளாக நம்ம கொண்டு போக விடக்கூடாது. இப்போ ஆண்டவர் நமக்காக இருக்கிறார். அவரை நம்மை ஆற்றி தேற்றுகிற தேவனாக இருக்கிறார். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களை நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொன்ன தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று நாம் அவர்களோடு சொல்லும் பொழுது மாத்திரமே அவர்களுடைய நம்பிக்கை அவர்கள் மேம்படும். ஏனால் நம்முடைய கண்மலை ஆகிய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து நம்மோடு இருக்கிறார், இன்றும் அவர் ஜீவித்திருக்கிறார் என்று நாம் சொல்லும் பொழுது மாத்திரமே அவர்களுடைய நம்பிக்கையின் விசுவாசம் இன்னும் அதிகமாகும். நாம் தேவையற்ற வார்த்தைகளை பேசி நம்பிக்கையற்ற வார்த்தைகளை பேசும் பொழுது அவருடைய விசுவாசம் குறைவதற்கு நாமே காரணமாகிவிடும். ஏனென்றால் தேவன் தாமே நம் விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாய் காணப்படுகிறார். அதனால் நம்ம அவர்களுடைய வார்த்தைகளை நாம் சொல்லும் பொழுது, விசுவாசமுள்ள வார்த்தைகள் நாம் மற்றவர்களுக்கு சொல்லும் பொழுது மாத்திரமே அவருடைய விசுவாசங்கள் அதிகரிக்கும். ஆனால் இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம், யோபுடைய நண்பர்கள் நம்பிக்கையற்ற வார்த்தைகளை சொல்லி இன்னும் அவருடைய இருதயத்தை காயப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். அப்போ 27 நாம் வாசிக்கிறோம், இப்படி செய்து திக்கற்றவன் மேல் நீங்கள் விழுந்து உங்கள் சிநேகிதனுக்கு படுகொழியை வெட்டுகிறீர்கள். அப்போ நம்ம பேசுகிற வார்த்தைகளை நாம் கவனமாக இருக்க வேண்டும். நம்ம மற்றவர்களை புரிந்து கொள்ளும் பொழுதும் அதில் நம் கவனம் தேவை. மற்றவர்களுடைய கஷ்டத்தை நம்ம மேம்போக்காக நம்ம பார்க்கக்கூடாது. ஏனென்றால் அந்த இடத்துல என்ன நடந்தது என்பதை நாம் பார்க்க வேண்டும். ஏன்னா கண்களால் மாத்திரம் நாம் பார்க்கக்கூடாது, சுற்றி என்ன நடக்கிறது 2-3 சாட்சிகளை வைத்துதான் விசாரிக்க வேண்டும் என்று வேதமும் சொல்லுகிறது. அப்போ இந்த இடத்துல சொல்லு, நீங்கள் வாய்க்கு வந்த வார்த்தைகளை பேசி என்னை திக்கற்றவர் மேல் நீங்கள் விழுந்து. ஏன்னா யோபு அந்த இடத்துல திக்கற்றவர்களாய் காணப்படுகிறான். திக்கற்றவர்களையும் அநாதைகளையும் விசாரிக்கிற தேவன் நம்முடைய தேவன். ஒருவேளை அவருடைய நண்பர்கள் தேவன் உன்னோடு இருக்கிறார், நீ பயப்படாத, இதை மேற்கொள்ள உனக்கு அதிகாரம் உண்டு, உனக்கு வல்லமை உண்டு, தேவனிடத்தில் நம்பிக்கையாயிரு அப்படின்னு சொல்லி அந்த வார்த்தைகளை சொல்லியிருந்தால் நிச்சயமாக யோபுவோடைய நம்பிக்கை இன்னும் பெருகியிருக்கும். அவருடைய இருதயத்தின் ஆவிக்குரிய காயங்களும் சரீர காயங்களும் அவர்களுக்கு பெரிதாக காணப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த வசனங்கள் மூலம் தேவன் இன்று நம்மோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். நாம் மற்றவர்களை தவறாக எடை போடக்கூடாது. நாம் மற்றவர்களை தவறாக புரிந்து கொண்டு அவிவிசுவாசமான வார்த்தைகள் அவர்கள் மத்தியில் நாம் சொல்லக்கூடாது என்று. அப்போ நாம் திக்கற்றவர்களை அநாதைகளை விசாரிக்கிற தேவனுடைய வார்த்தைகளை மாத்திரமே அவர்களை பலப்படுத்தும்படியாக நாம் பேச வேண்டும் என்று. அப்பொழுது நான் பொய் சொல்லுகிறனோ என்று உங்களுக்கு பிரத்யட்சமாய் விளங்கும் என்று 28வது வசனத்தில் சொல்லுகிறார். அப்போ இப்பொழுதும் உங்களுக்கு சித்தமானால் என்னை நோக்கி
பாருங்கள், அப்பொழுது நான் பொய் சொல்லுகிறேனோ என்று உங்களுக்கு பிரத்யட்சமாய் விளங்கும். ஏனென்றால் அவர்கள் நண்பர்கள் என்ன சொன்னார்? நீ ஆண்டவருடைய சமூகத்துக்கு பிரியமில்லாத காரியத்தை நீ செய்திருப்ப, அதனால தான் இத்தனை பாடுகளை நீ அனுபவிக்கிற அப்படின்னு சொல்லும் பொழுது அவர் என்ன சொல்கிறாருன்னா, இப்பொழுதும் உங்களுக்கு சித்தமானால் என்னை நோக்கி பாருங்கள் என்று அவருடைய நண்பர்களிடம் சொல்லுகிறார். அப்போது நான் பொய் சொல்லுகிறேனோ என்று, ஏனால் யோபு உத்தமனும் சன்மார்க்கனுமாய் இருந்தவர் என்று தேவனே சொல்லியிருக்கிறார். ஹல்லேலூயா. 29 வசனம், நீங்கள் திரும்புங்கள், அக்கிரமம் காணப்படாதிருக்கும், திரும்புங்கள், என் நீதி அதிலே விளங்கும். இதில் நம் படிக்கும் பொழுது ஆண்டவர் நம்மோடு பேசும்படியாக இந்த வசனங்கள் இருக்கிறது. நீங்கள் மனம் திரும்புங்கள், உங்களிடத்தில் இருக்க அக்கிரமம் காணப்படாதிருக்கும். ஏனென்றால் நம் பாவத்தில் இருக்கும் பொழுது, அவிவிசுவாசமான வார்த்தைகள் நாம் பேசும் பொழுது நம்முடைய அக்கிரமம் நமக்குள்ளாக மிகுதியாக காணப்படும். ஏனென்றால் ரட்சிக்கக்கூடாதபடி அவருடைய கரம் குறுகவில்லை, கேட்கக்கூடாதபடி அவர்களை செவி மந்தமாகவில்லை. நம்முடைய அக்கிரமங்களே, நம்முடைய மீறுதல்களை, நம்முடைய பாவங்களே அதற்கு தடையாக இருக்கிறது என்று ஏசாயா அதிகாரத்தில் நாம் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த இடத்துல அவர் என்ன சொல்றார்? நீங்கள் திரும்புங்கள் என்று. அப்போ இந்த வசனம் பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறார். நீங்கள் மனம் திரும்புங்கள் என்று, மற்றவர்களை தவறாக எடை போடாதீர்கள், அவிசுவாசமான வார்த்தைகளால் மற்றவர்களை குற்றப்படுத்தாதீர்கள் என்று நீங்கள் மனம் திரும்புங்கள், உங்களுடைய அக்கிரமம் அப்பொழுது உங்களில் காணப்படாதிருக்கும் என்று தேவன் நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறார். திரும்புங்கள், என் நீதி அதிலே விளங்கும். நாம் மனம் திரும்பும் பொழுது தேவனுடைய நீதி நம்முடைய வாழ்க்கையில விளங்கும் என்று இந்த வசனம் நம்மோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. கடைசி வசனத்துக்கு நேராக நாம் கடந்து போகலாம். என் நாவிலே அக்கிரமம் உண்டோ, என் வாய் ஆகாதவைகளை பகுத்தறியாதோ. ஹல்லேலூயா. நான் ஒருவேளை என் நாவினால கூட நான் பாவம் செய்தனோ, நீங்கள் அதை யோசித்து பாருங்கள் என்று அந்த கேள்வி கேட்கும்படியாக அவர் சொல்லுகிறார். என் நாவிலே அக்கிரமம் உண்டோ, என் வாய் ஆகாதவர்களை பகுத்தறியாதோ என்று. அவருடைய மனைவி, நீ தேவனை தூஷித்து உயிரை விடு என்று சொல்லும் பொழுது, பைத்தியக்காரி போல பேசாதே என்று சொல்ல அவருடைய வாய் ஆண்டவரை ஒரு நாளும் அவர் நிந்தித்ததில்லை. ஒவ்வொரு நாளும் அவர் ஆண்டவரை மேன்மைப்படுத்தும் விதமாகவே அவர் பார்த்து கொண்டிருந்தார். அவருடைய பிள்ளைகளை இழந்த பொழுதும், தன்னுடைய சொத்துக்களை இழந்த பொழுதும், வேலையாட்களை இழந்த பொழுதும் அவர் சொன்ன ஒரு வார்த்தை, கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார் என்று. அப்போ அவருடைய நாவினாலே கூட அவர் பாவம் செய்யவில்லை என்று நாம் சென்ற அதிகாரத்தில் நம்ம பார்த்திருக்கிறோம். அப்போ என் நாவினால அக்கிரமம் உண்டோ என்று நீங்கள் ஆராய்ந்து பாருங்கள். நான் ஒரு பாவமும் செய்யவில்லையே, நான் பதறி கூட ஒரு வார்த்தையை நாம் பேசவில்லையே என்று. இந்த நாளில் கூட நம்முடைய கஷ்டங்கள் மிகுதினால, கோபத்தில் கூட சில வார்த்தைகள் நாம் பதறி பேசுவோம். நம் நாவினால நம் சில வார்த்தைகளை பேசி நாம் பாவத்திற்குள்ளாக போவோம். ஆனால் யோபு பதறி பேசக்கூடாதபடி ஆண்டவருடைய சமூகத்தில் அவரை மேன்மைப்படுத்தும் விதமாக காணப்பட்டார். அப்போ அவருடைய நண்பர்கள் மத்தியில் அவர் சொல்லுகிறார், என்னுடைய நாவில கூட நான் அக்கிரமம் செய்ததில்லையே, என் வாய் ஆகாதவைகளை பகுத்தறியாதோ. ஏனென்றால் அவர் உத்தமனும் சன்மார்க்கனுமாயிருந்தார். ஏன்னா மோசே எப்படி தேவனுடைய ஊழியக்காரனாயிருந்தாரோ அதே போல தேவனுடைய வாய்மொழியாய் யோபு உத்தமனும் சன்மார்க்கனுமாய் இருந்தவர் என்று ஆண்டவரே அவருடைய வாயினால் சொல்லப்பட்டிருக்கிறார். அப்போ பிசாசானவன் அவரை சோதிக்கும்படியாக தேவ சமூகத்தில் சென்றிருக்கும் பொழுது, என்னுடைய யோபுவின் மேல் நீ கண் வைத்தாயோ என்று அவர் தன்னுடைய சிநேகிதனை போல யோபுவை அவர் சிநேகிக்கிறார். தன்னுடைய உத்தமத்திலே தான் நிற்கிறார் என்று யோபுவை குறித்து சாட்சி விளங்கும்படியாக தேவன் அவரை குறித்து மேன்மை பாராட்டியிருக்கிறார். இந்த நாளிலும் இந்த வசனங்கள் ஒவ்வொன்றும் நம்மோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிறது. நாம் என்றாவது மற்றவர்களை குறித்து தவறாக புரிந்து கொண்டிருக்கிறோமா? இல்லை அவிவிசுவாசமான வார்த்தைகளால் நாம் மற்றவர்களை காயப்படுத்தியிருக்கிறோமா என்று நம்மை நாமே உய்த்து ஆராய்ந்து பார்ப்போம். இப்பொழுதும் தேவனுடைய சமூகத்தில் நம்முடைய ஆவி ஆத்துமா சரீரத்தை நாம் ஒப்பு கொடுப்போம். ஒருவேளை நம்முடைய வார்த்தைகள் மற்றவர்களை காயப்படுத்தியிருந்தால், நாம் மற்றவர்களை தவறாக புரிந்து கொண்டிருந்தால், இல்லை நம்மை மற்றவர்கள் தவறாக புரிந்து கொண்டிருந்தால், இந்த நேரத்தில் நம்முடைய ஆத்துமாவை தேவனுக்கு நீராக திருப்புவோம். ஏனால் அவரே நம்மை ஆற்றி தேற்றுகிற தேவனாயிருக்கிறார். ஹல்லேலூயா. இப்பொழுதும் தேவனுடைய சமூகத்தில் நம்மை நாமே அர்ப்பணிப்போம். ஷாலோம். முடிந்தார் நாம் எழுந்திருந்து ஆராதனை நாம் செய்யலாம். யோபின் நண்பர்கள் அவர்கள் மீண்டும் உபத்திரத்தின் மேல் உபத்திரம் வார்த்தைகளால் கடினப்படுத்துகிறார்கள். யோபுக்கு என்ன செய்வதென்றே தெரியவில்லை. அவன் கர்த்தரை நோக்கி புலம்புகிறான், கர்த்தரை நோக்கி முறையிடுகிறான். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் கூட அநேக பிரச்சனைகள்,
அநேக போராட்டங்கள், பிரச்சனைகள் இருக்கலாம். நம்மளை பிறர்கள் காயப்படுத்துகிற வார்த்தைகளுக்கு நம்ம சொல்லியிருக்கலாம். இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு உணர்த்துகிற காரியம், ஆமென், நம்மளுக்கு ஒரே ஒரு சமூகம், ஒரே ஒரு நபர் நம்முடைய கவலைகளை, கண்ணீர்களை தெரிவிக்க ஒருவர் உண்டு. அவர் தான் நம்ம ஆண்டவர் இயேசு. ஆமென். நமக்கு ஒரு சமூகம் உண்டு, நமக்கு ஒரு காரியம் உண்டு. அதுதான் கர்த்தருடைய சமூகம். இன்னைக்கு நம்மளுக்கு நெருங்கினவர் கூட நம்ம காயப்படுத்தி உதாசீனப்படுத்திருக்கலாம். ஆனால் கர்த்தர் நம்மளை ஒருபோதும் தள்ளாதவராக இருக்கிறார். கர்த்தர் நம்ம நேசிக்கிற தேவனாக இருக்கிறார். கர்த்தர் நம்ம வழி நடத்துகிற தேவனாக இருக்கிறார். கர்த்தருடைய சமூகத்தில் நம்மளை தாழ்த்தி, ஆண்டவரே உங்கள் சமூகம் எனக்கு போதும் தங்க சொல்லிட்டு ஆண்டு சமூகத்தில் நம்ம அதுக்கு ஜெபிக்கலாமா? ஒரு பாடலை பாடி நம்ம கர்த்தருடைய நாமத்தை நம்ம மேம்படுத்தலாம். ஆறுதலின் தெய்வமே, உம்முடைய திரு சமூகம் எவ்வளவு இன்பமானது. ஆமீன், எவ்வளவு இன்பமானது. ஆறுதலின் தெய்வமே, உம்முடைய திரு சமூகம் எவ்வளவு இன்பமானது. ஆமீன், எவ்வளவு இன்பமானது. ஆத்துமா தேவனே, ஆத்துமா தேவனே, உம்மையை நோக்கி ஆரமுடன் கதறுகின்றது. ஆத்துமா தேவனே, உம்மையை நோக்கி ஆரமுடன் கதறுகின்றது. உள்ளமுடலும் ஒவ்வொரு நாளும், உள்ளமுடலும் ஒவ்வொரு நாளும் கம்பீரித்து சத்தமிடுது. ஆமீன், கம்பீரித்து சத்தமிடுது. ஆறுதலின் தெய்வமே, உம்முடைய திருச்சமூகம் எவ்வளவு இன்பமானது. ஆமீன், எவ்வளவு இன்பமானது. ஆறுதலின் தெய்வமே. எங்களை அதிகமாக நேசிக்கிற அன்பின் தகப்பனே, அப்பா, அந்த ஆசீர்வப்பட்ட இந்த காலையில் செபிக்கிறோம். நீ நல்லவர், நீ நல்லவர் தகப்பனப்பா. எங்கள் வாழ்க்கையில் நீ செய்த கிருபைக்காக நன்றி அப்பா. உங்களுடைய ஆறுதலுக்காக நன்றி, உங்களுடைய தேற்றலுக்காக நன்றி அப்பா. இது மட்டும் எங்களோட பேசணும். இனிமேல் எங்களை மறந்து நீ பேசுங்க. வழி நடத்த பலப்படுத்தி பெரிய காலம் செய்யணும். இயேசு மூலம் செபங்க நல்ல பிதாவே, ஆமேன். யோபு 6ஆம் அதிகாரம் 2வது வசனம் 3வது வசனம். என் சஞ்சலம் நெருக்கப்பட்டு என் நிர்பந்தத்தில் எல்லாம் தராசிலே எனக்காக வைக்கப்பட்டால் நலமாயிருக்கும். அப்போது அது கடற்கரை மணலை பார்க்கலும் பாரமாயிருக்கும். ஆகையால் என் துக்கம் சொல்லி முடியாது. ஆமேன். இனி நம்ம பார்க்குற யோபுவின் நண்பர்கள் துக்கத்தின் மேலே துக்கம், பயங்கரமான வார்த்தைகளால் அவர் துன்புறுத்துகிறாங்க. பயங்கரமான வார்த்தைகளை பேசி அவர்களை பயங்கரமாக வழி நடத்துகிறாங்க. யோபுக்கு என்ன செய்வதுன்னு தெரியல. ஆனால் அவர் கர்த்தரிடத்தில் முறையிடுகிறார். பொழுது அப்பா, எனக்கு எவ்வளோ கஷ்டம், எவ்வளோ பாடுகள், எவ்வளோ நெருக்கங்கள் சொல்லிட்டு தன் தேவனை நோக்கி அவர் முறையிடுகிற வார்த்தைகளாக இருக்குது. இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில் கூட அநேக சொன்ன வார்த்தைகளால் நம்ம கடினப்பட்டு இருக்கலாம். ஐயோ, நான் தப்பே செய்யலையே, இந்த வார்த்தை சொல்லிட்டாங்களே, ஐயோ என்னை புரிஞ்சுக்கலையே, அவங்க அந்த வார்த்தை சொல்லிட்டாங்களே. அநேக பேர் காயப்படுத்த வார்த்தைகளால் நம்மளை காயப்படுத்தி இருக்கலாம். இன்னைக்கு இதுலேருந்து ஆண்டவர் சுவிசு நம்மனா அவர்கள் காயப்படுத்தினாலும் எதை பண்ணாலும் நம்மை தேய்ச்சுகிற, நமக்கு ஆறுதல் செய்கிற ஒருவர் உண்டு, அதான் இயேசு. ஆமேன். நம்ம என்ன இருதயத்தின் காயங்களை ஆண்டவருக்கு மட்டும்தான் தெரியும். நம்முடைய இருதயத்தின் கஷ்டங்களை, பாரங்களை பகிர்வதற்கு ஒரே இடம் அது கர்த்தருடைய சமூகம் தான். நம்முடைய இருதயத்தின் கஷ்டங்களை ஆண்டவர் இடத்துல ஊற்றி விடணும். ஆமேன். முடிந்தவர்கள் நம்ம முழங்கால் படிட்டு ஆண்டவர் சமூகத்தில் இன்னைக்கு நம்ம கவலைகள், கண்ணீர்கள், என்ன காரியத்தை கொடுத்தா நம்ம மனசு கஷ்டப்பட்டுருக்கோம்,
ஆண்டவர் இன்னைக்கு தேற்றுகிற ஆவியான இருக்கிறார். இது ஆண்டவரின் சமூகம். ஒரு ஊழியக்காரர் சொன்னார், அவருடைய ஒரே மகள் இறந்து போயிட்டு மரிச்சு போயிட்டதால பயங்கரமான துயரமா எத்தனையோ வாரங்கள் அவர் அலறி அலறி அழுது கொண்டிருந்தாராம். எத்தனையோ தாங்க முடியாத பாரம், என்னுடைய ஒரே மகள் இறந்து போயிட்டான்னு சொல்லிட்டு கதறி அழுது யார் ஆறுதல் சொன்னாலும் அவங்கள ஆறுதல் படுத்த முடியல, எதை பண்ணாலும் முடியல, அந்த துயரத்துலேருந்து வெளியே வரல. கரெக்டாக 1 மாதம் கழித்து இரவு வேளையில் ஆண்டவருக்கு தரிசனமானாராம். மகனே, நான் உன் கூட இருக்க மகனே, நீ கலங்காதே என்று அந்த 20 தரிசனத்தில் தோன்றி கர்த்தர் இருதயத்தை தேற்றினாராம். மகனே, ஏன் இருதயனா, இன்னும் நீ அநேக 1000 லட்சங்களுக்கு நான் உன்னை பயன்படுத்த போகிறேன், இந்த நொறுங்குண்ட இதயத்தோடு நீ ஊழியம் செஞ்சாதான் இன்னும் அது பயனுள்ளதாக இருக்கும் சொல்லிட்டு ஆண்டோட பிரசன்னத்தை உணர்ந்த பிறகு அந்த கவலைகள் அவரை விட்டு விலகி போனதான். அந்த ஆண்டவருடைய தரிசனத்தை அவர் கண்ட பிறகு அவருடைய பட்ட வேதனைகள் எல்லாம் ஆண்டவர் அங்கிட்டு போய் அந்த இரவே தேவன் அவர் தெய்வீக ஒரு சுகத்தை, தெய்வீக ஒரு ஆறுதலை கட்டளையிடறான். இன்னைக்கு வந்திருக்க நம்ம ஊர் கூட நம்ம ஆண்ட சமூகத்தில் ஆண்டவருடைய பிரசன்னம் இப்போ நம்மளை ஒவ்வொரு தொட போகுது. வீட்டில் நீங்கள் முடிந்தவர்கள் இருந்தால் கூட நீங்கள் முழங்கால் படிட்டு ஆண்ட சமூகத்தில்ப்பா, என் கஷ்டம் யாராட்டும் சொல்ல முடியலப்பா, என் வீட்லேயும் சொல்ல முடியல, வெளியிலையும் சொல்ல முடியல, யார் சொன்னாலும் என் கஷ்டத்தை தப்பாக தான்ப்பா புரிஞ்சுக்கிறாங்கப்பா, என் கஷ்டத்தை குறித்து கேலி பண்ணுறாங்களே, எனக்கு உதவி செய்யலப்பா, ஆனால் என் கஷ்டத்தை உங்களான பகிரப்பா, நீங்கள் என்ன புரிஞ்சுப்பேன்னு சொல்லிட்டு நான் பகிர போகிறோம். கர்த்தருடைய தேற்றுதலின் கரம் நம்ம ஒவ்வொருவரையும் அரவணைக்க போகிறது. ஆண்டவர் பிரசன்னத்தில் நம்ம காத்திருப்போமா, நம்ம கவலைகளை பகிர்ந்து கொள்ளலாம். கலங்காதே மகனே, கலங்காதே மகளே, கலங்காதே மகனே, கலங்காதே மகளே, கண்மலையாம் கிறிஸ்து கைவிடவே மாட்டார், கைவிடவே மாட்டார், கைவிடவே மாட்டார். மலைகள் வியந்து போகலாம், குன்றுகள் பெயர்ந்து போகலாம், மலைகள் விலகி போகலாம், குன்றுகள் பெயர்ந்து போகலாம், மனதுருகும் தேவன் மாறிடவே மாட்டார், மாறிடவே மாட்டார், மாறிடவே மாட்டார். கலங்காதே மகனே, கலங்காதே மகளே, கலங்காதே மகனே, கலங்காதே மகளே. ஆண்டோட பிரசன்னம் பலமாய் இடத்தில் இருக்குது. ஆண்டோட கரம் அரவணைக்கு கரம் நம்மளை அழைத்து Oh, thou shalt
ஆண்டோடைய அரைவனுக்கு கருணை அரைத்து நம்மளை ஆறுதல் படுத்தி கொண்டு இருக்கு. நம்மளை விட்டு கொடுப்பாப்பா. நம்மளோட சரீர ஆவி ஆத்மா ஆண்டவரே நீ ஆறுதல் படுத்துங்க. நான் ஆண்டவர் சமூகத்துல அப்படியே விட்டு கொடுப்போமா. ஷதன பௌதலவா பௌதலப நீ நபாதனா நாரி ரே 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 தலபா ஓ ஷந்தனா தரி தரி ரே ஓ ரி தரரலவா பப தினவா ஷௌந்தனா பௌதல ரே தன மகர பரிதன மபல ரே தன ஓ ரி ரே 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 ஷந்தனா பௌதல ரே ஆண்டவர் நம்மளை பற்றி மகனே நீ பயப்படாதே, நான் உடனே இருக்கிறேன், நீ திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் செய்வேன், என் நீதியின் வலது கருத்தினால் உன்னை தாங்குவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். மகனே நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை ஆண்டவர் இன்னைக்கு நம்ம சொல்லுகிறார். ஆண்டவரின் தகப்பனே அப்பா உன் ஆறுதலுக்காக நன்றி செலுத்துகிறப்பா. ஆண்டவரே துன்பத்தில் ஆறுதல் அளிக்கிற வசங்களுக்காக நன்றி செலுத்துகிறப்பா. நாங்கள் மற்றவர்களுக்கு வார்த்தைகளை குறித்து நாங்கள் கலங்கி நிற்க மாட்டோம் தகப்பனப்பா. எங்கள் வாழ்நாள் எந்த சூழ்நிலையிலும் இந்த காரியங்களும் உங்களையே நாங்கள் நம்பி இருக்க தகப்பன. நீர் எங்களை ஆறுதல் படுத்துகிற தேவன் இருக்கிறீனே, அதுக்கான கவலைகள் கிடையாது தகப்பனப்பா. நீர் எங்களோடு கூட இருங்க, நீ வழி நடத்த பலப்படுத்த, நீரே எங்களை ஆறுதல் படுத்துங்க, பெரிய காலம் செய்யுங்க. இயேசு உன் மூலம் செவன் நல்ல பிதாவே. ஆமென் 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 ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா. கர்த்தர் நம்ம ஒவ்வொரு ஆறுதல் படுத்திருக்கிறார். ஆமென். வீட்டுக்கு போது நம்ம மகிழ்ச்சியோடு நம்ம போகலாம். கர்த்தர் நம்ம இதயத்தின் பாரங்களை நாம் நீக்கிவிட்டார். கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஷாலோம் ஷாலோம் ஷாலோம்.